சர்வதேச சந்தையில் விலையேற்றம் மற்றும் நம் நாட்டில் இறக்குமதி வரி உயர்வு, உள்நாட்டு உற்பத்தி காரணமாக பாமாயில் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் விலை மட்டுமின்றி அரிசி மற்றும் தேங்காய் எண்ணெய் விலையும் உயர்ந்து காணப்படுகிறது. சமையலுக்கு மிக அத்தியாவசிய பொருளாக எண்ணெய் மற்றும் அரிசி உள்ளது. மழை காரணமாக இந்த ஆண்டு அரிசி உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளிமாநிலங்களில் இருந்து வரத்து குறைவு மற்றும் ஆலைகளில் அரிசி உற்பத்தி செலவு அதிகரிப்பு ஆகியவை அரிசி விலை ஏற்றத்திற்கு காரணமாக உள்ளது. அதேபோல் பாமாயில் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் அதிகளவில் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. இவ்விரு எண்ணெயும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. பாமாயில் மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளிலும், சூரியகாந்தி எண்ணெய் ரஷ்யா நாட்டிலிருந்தும் அதிகளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. சர்வதேச போர் காரணமாகவும் இந்திய இறக்குமதி வரி உயர்வு காரணமாகவும் பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய் விலை அதிகரித்து காணப்படுகிறது. பொதுவாக மொத்த எண்ணெய் விற்பனையில் 40% பாமாயில் எண்ணெய் பங்கு இருக்கும். இதன் விலை உயர்வால் பிற எண்ணெய்களின் விலையும் உயர்ந்து இருக்கிறது. பொதுவாக பாமாயில் விலையை அடிப்படையாக கொண்டுதான் பிற எண்ணெய்களின் விலை நிர்ணயம் செய்யப்படும். இதன் காரணமாகவும் தேங்காய் கொப்பரை வரத்து குறைவு காரணமாகவும் தேங்காய் எண்ணெய் விலையும் உயர்ந்துள்ளது. பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய் அதிக பயன்பாட்டில் இருந்தது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அரசு இறக்குமதி வரியை உயர்த்தி இருந்தாலும் இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றனர் என்பதை வாங்க பார்க்கலாம். எண்ணெய் விலை அதிகமானங்காட்டி கொஞ்சம் வியாபாரம் பாதிச்சுக்கு உண்மைதான். அதிகமாக வாங்கிட்டதும் கம்மியாக வாங்குறாங்க. விலை ஏற்றத்தினால மற்ற பொருளில் இவங்க மளிகை சாமானில் கம்மி பண்ணி இதை வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது. எங்களுக்கு பாதிப்பாக தான் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி இறக்குமதி வரி ஜாஸ்தியாக போட்டுட்டாங்க. டின்னுக்கு 400 ரூபா போட்டிருக்காங்க. நியூஸாக தான். அதனால தான் இந்த மாதிரி விலை ஏறிது. அதான் காரணம் சொல்கிறாங்க. இறங்குறது எப்போ இறங்குன்னு தெரியல. அநேகமாக பிப்ரவரிக்கு மேலே இறங்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியலைங்க. அப்போ சன்ஃப்ளவர் ஆயில் போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ? போன வருஷம் பார்த்தீங்கன்னா 90 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரூபா அந்த ரேஞ்ச். பாமாயில் 70 ரூபா 60 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் 120 ரூபா 130 ரூபா அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. தேங்காய் எண்ணெய் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ? தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிட்டருக்கு ஒரு 40-50 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு லிட்டருக்கு. ஆமாம். இதனால ஒரு வியாபாரியும் உங்களுக்கு வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குதுங்க? வியாபாரம் ரேட்டு ஏறினால எல்லாரும் கொஞ்சம் கம்மி தான். ஒரு லிட்டர் வாங்குற இடத்துல 1/2 லிட்டர் வாங்குவாங்க. அந்த மாதிரி அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பூரா இப்போ ஒவ்வொரு நாளும் விலைவாசி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அரிசி பொறுப்பு மளிகை ஐட்டம் பொறுப்பு எல்லாமே விலை ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்குது. முதல்லலாம் 1300 ரூபா 1350 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த அரிசி இன்னைக்கு 1940 ரூபா பெஸ்ட்டு. அதை விட்டு அப்படின்னா அப்புறம் 1700 ரூபாய்க்கு இருக்குது. 1600 ரூபாய்க்கு ஆர்டினரி குவாலிட்டி எல்லாம் வருது. புது நெல்லை புது கண்டுபிடிக்க விலை மாறுது. ஒவ்வொரு நாளும் இந்த விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு அழிகிறதுனால நெல் தட்டுப்பாடு ஜாஸ்தியாகிறதுனால விவசாயிகளே விலை ஜாஸ்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மில்லுக்காரங்களும் கட்டுப்படி ஆகாது. ரெண்டாவது கரண்ட் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாம் கூட்டினால ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. விலை ஜாஸ்தியாக எங்களுக்கு வியாபாரம் குறையுது. விலை கம்மியாக இருந்ததுன்னா நம்ம 4 சிப்பை சேர்த்து விற்கலாம். விலை ஜாஸ்தியாகும் போது ஜனங்க வாங்குறவங்க யோசனை பண்ணுறாங்க. 26 கிலோ பேக் 900 ரூபா 950 ரூபா இருந்ததுங்க. இன்னைக்கு 1100 வரைக்கும் இருக்குங்க. 1050 ரூபா 1100 வரைக்கும் இருக்குங்க. அதே உங்களுக்கு விலகமை அரிசி 900-950 அரிசியில் இன்னைக்கு 1150 ரூபாயிலிருந்து 1250 விலகமை அரிசியே இல்லை. இப்போதான் லைஸாக வருதுங்க. அதே மாதிரி இப்போ கர்நாடகா டெய்லக்ஸ் எல்லாம் உங்களுக்கு 1500 ரூபா இருந்தது. இன்னைக்கு 650 ரூபா 1650 ரேஞ்ச் 600-650 அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நெய் கிச்சடி 6 அதெல்லாம் 1450-500 இருந்தது. இப்போ 1600 500 to 600. அம்மன் சோடாலாம் நெய்க்கு அம்மன் சோடா உங்களுக்கு 1600-700 மில்லு பொறுத்துங்க, பிராண்டு பொறுத்துங்க. பெரிய பிராண்டு நல்ல ரேட்ல விற்கிது. நார்மல் பிராண்ட் நார்மல் ரேட்ல விற்கிதுங்க. அரிசி ஃபர்ஸ்ட்லாம் 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. இப்போலாம் 75 ரூபா 85 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரேஷன்ல கூட நல்ல அரிசி வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அதுவும் வர்றதில்லை. பருப்புலேருந்து எல்லாமே பழைய முதல்ல வந்த பருப்பு அளவு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நார்மலாக நல்ல பருப்பு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 மந்த்ஸாக அப்படி தான் போடுறாங்க. பாமாயில் கரெக்டான டயத்துக்கு கிடைக்கிறது இல்லை. அதுவும் லேட்டாக தான் கொடுக்குறாங்க. அது 1 மாதம் கொடுக்குறாங்க, 1 மாதம் கொடுக்கறது இல்லை. அப்படிதான் இப்போ போயிட்டு இருக்குது. காய்கறி எல்லாம் இப்போ கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. நாங்களே கம்மியான சம்பளத்துக்கு தான் போகிறோம். இது வாங்கி கட்டுவழியாக இருந்தாலும் வாங்கி செஞ்சாதான் தீரணுங்க. அதனால வாங்கிட்டு போறோங்க. அரிசி விலையில ரொம்ப அரிசி அதை விட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. என்ன அரிசிங்கன்னா நல்ல அரிசியெல்லாம் இப்போ விலை ஜாஸ்தி ஓவரா சொல்றாங்க. இந்த ரேஷன் அரிசி ஆட்ட திரும்ப அரிசி மட்டும்தான் 2500 ரூபாய்க்கு விற்கிறாங்க.
நல்ல அரிசி வந்து 3500 இப்படி விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அரிசி மூட்டை வந்து 1100 1600 இருந்த மூட்டை இப்போ 1700 ஆகுதுங்க. இப்போ பட்ஜெட் வந்து 500 அதிகமாக பண்ணிட்டு வர நடுத்தர மக்கள் இருக்கப்பட்டவங்களும் வாங்கிட்டு போய் சாப்பிடலாங்க. இன்னும் நடுத்தர மக்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. எங்க மாதிரி இருக்க கூலிக்காரங்க ஒன்றும் பண்ண முடியுது இல்லைங்க. நம்ம வந்தால் 10 கிலோ வாங்க அரிசி 5 கிலோ வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. குடும்பத்துக்கு வந்து ஒரு 3 நேரம் சாப்பாடு 1 நேரம் சாப்பிட்றோம். ரொம்ப கஷ்டமாக வறுமையில ஓடிட்டு இருக்கு குடும்பங்கள். அதே போல இப்போ எண்ணெய் விலையும் அதிகமாக எண்ணெய் விலை ஆமாங்க, லிட்டர் வந்து 120 130 இருந்தாலும் போய் 220 250 போயிடுச்சு. இது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்குது. இது கொஞ்சம் விலை கம்மி பண்ணா கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்.